1 மணி நேரமாக சுற்றி சேத்பட் ஸ்டேஷனில் வந்திருக்கோம். கொண்டு வந்து விற்கிறேன். கூட தான் இருக்கும். இது சேத்பட்டு போட்டு வந்துக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறேன், எங்க கையை உடஞ்சிருக்கு, மயங்கி கிடக்குறாங்க. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறேன்னு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் ஜிஹெச் தாண்டாங்க, ஸ்டான்லி தாண்டாங்க, ராயப்பேட்டை தாண்டாங்க, சுத்து கேஎம்சி கூப்பிட்டு போறேன், நீங்க கொண்டு வந்து இறக்கி விட்டுருக்காங்க. நேற்று நைட்டு அத்தனை போலீஸ் சேர்ந்து எங்களை அவ்வளவு அடிச்சு துப்புரவு பணியாளர்கள் அங்க போய் தூய்மை பணியாளர்கள் அவங்க குப்பாடுறவங்களோட சேர்ந்து அவங்களோட உங்களுக்கு என்னடி வேலை, வீடியோ எடுப்பீங்களா, லைக் வாங்குவீங்களா, இப்ப எங்க போய் வீடியோ எடுப்பீங்கன்னு சொல்லி எங்களை 20 பேர் கிட்ட மஃப்டில ட்ரெஸ்ஸே இல்லாம நேம் பேட்ச் இல்லாம பாருங்க அந்த மேடம்க்கு நேம் பேட்ச் இல்ல, நேம் பேட்ச் இல்லாம அத்தனை பேர் எங்களை அடிச்சாங்க. போலீஸ்க்கு ஏசிக்கு நேம் பேட்ச் இல்ல, வந்த இன்ஸ்பெக்டர் லேடி இன்ஸ்பெக்டருக்கு நேம் பேட்ச் இல்ல. இது எல்லாம் நடந்தது WBSல விமன் போலீஸ் ஸ்டேஷன்ல எங்களை உட்கார வச்சு நைட் எல்லாம் அடிச்சாங்க. சரி மேடம், இல்ல இப்ப ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஏங்க வந்து கையை உடஞ்ச கையோட இல்ல நீங்க ஹாஸ்பிட்டல் சொன்னீங்க, அப்படியே உட்காரு உள்ள உட்காரு, இல்ல இறங்காதீங்க, உட்காருங்க. ஹாஸ்பிட்டல் சொன்னீங்க சார், ஹாஸ்பிட்டல் கூட்டு போனீங்க என்ன சார் கை தள்ளுறீங்க? ஏன் தள்ளுறீங்க சார்? ஏன் தள்ளுறீங்க? ஹாஸ்பிட்டல் பேசுறீங்க, ஏன் கை தள்ளுறீங்க? அவர் பேசிருக்காங்க எப்ப பார்த்தாலும் மேலிடத்துல இருந்த உத்தரவுடா எவன் சாரு? காவல்துறை யார் கட்டுப்பாட்டுல இருக்கு? சிஎம் கட்டுப்பாட்டுல தானே இருக்கு. கூலி படம் பார்த்துட்டு இருக்காரு, கூலி தொழிலாளர்கள் போராடிட்டு இருக்காங்க. நான் ஒரு ட்விட்டர் போஸ்ட் போட்டேங்க, அத சொல்லி என்ன அடிக்கிறாங்க, அத சொல்லி என்ன அவ்வளவு அடிக்கிறாங்க. என்ன போஸ்ட் போடுவீங்களா? இவங்களை போட்டு 3 பேர் சேர்ந்து ஃபுல்லா இது பண்ணி அடிச்சு இவங்களை அடிச்சுட்டுங்க. அங்க போலியாந்து பண்ணாங்க, என்ன அடிச்சுட்டு இருக்கும் போது போனை புடிக்கிட்டு போனாங்க. என் போன் சுவிட்ச் ஆஃப் ஆச்சு. ஆனா என் ரிங் டோனுக்கு 6 தடவை ஒழிச்சுட்டு யார் என் போனை யூஸ் பண்ணீங்க? யார் என் போனை சார்ஜ் போடுறீங்க? சுவிட்ச் ஆஃப் ஆயிருந்த என் போனு இங்க ரிங் ஆயிட்டு இருக்குங்க. நான் வந்துட்டு இருக்கும்போது இந்த வண்டியில 5-6 தடவை என்னோட ரிங் டோன் வந்து தனியா பாட்டு பாடணும் ஒரு வாய்ஸ், ஒருத்தரோட வாய்ஸ், அது எந்த மியூசிக் பேக்ரவுண்ட்ல அந்த வாய்ஸ் 6 தடவை எனக்கு அந்த சத்தம் கேக்குது. என் போன் சுவிட்ச் ஆஃப் ஆகி கொடுத்தேன். எப்படி என் போனை வந்து சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணுவீங்க? என்ன ரைட் இருக்கு உங்களுக்கெல்லாம்? நேற்று மயங்கி கிடக்குறாங்க இவங்க மயங்கி கிடக்குறாங்க. எனக்கு கை உடைஞ்சிருக்கு. நான் காலைல 4 மணி நேரத்தை அழுதுட்டு இருக்கேன். தண்ணி கேக்குறாங்க, தண்ணி கொடுங்க. தண்ணி கேக்குறாங்கம்மா, அவங்க தண்ணி கேக்குறாங்க. பாருங்க, தண்ணி கேக்குறாங்க, தண்ணி கொடுங்க அவங்களுக்கு. கத்தாதீங்க, தண்ணி எனர்ஜி வேஸ்ட் பண்ணா உட்காருங்க. தண்ணி கொடுங்க அந்த அம்மாக்கு, தண்ணி கொடுங்கம்மா. டிஃபன் கொடுத்தீங்களா? டீ கொடுத்தீங்களா? சாப்பிட்டீங்களா? எனர்ஜி இது பண்ணாரு. எனர்ஜி வேஸ்ட் அதெல்லாம் அடிச்சிருங்க. பிரஸ்ட் கூட கையை விட்டாங்க போன் இருக்கான்னு பாக்குறதுக்கு. பிரஸ்ட் குடிச்சு ரசிக்கிருக்காங்க. இது பண்ணுங்க. ஹாஸ்பிடல் கூட்டு போங்க, ட்ரிப்ஸ் போடுங்க. மேடம் நீங்க என்ன சொன்னீங்கன்னா தண்ணி கொடுங்க, ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்க. அடிப்படையான ஒரு விஷயம். 3 மணி நேரம் உட்காந்து எனர்ஜியா போயிடுவா. அதுல மினிமம் மெடிக்கல் நீங்க என்ன பண்ணீங்க? இத்தனைக்கு என்ன அரெஸ்ட் பண்ணது சென்ட்ரல்ல கூட கிடையாது. என்ன அரெஸ்ட் பண்ணது நான் வந்து சென்ட்ரல் அரெஸ்ட் ஆனப்ப பிளாக் ஆனப்ப நான் வெளியில இருந்தேன். நானு வெளியில இந்த பக்கம் இருந்தேன். என் போனை கொண்டு போய் ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாம் உள்ள போய் வீடியோ எடுத்தாங்க. நான் உள்ள போகவே இல்லை.
நான் இங்க அரெஸ்ட் ஆகி போற வண்டியை ஃபாலோ பண்ணி அந்த வண்டியில எங்க இருக்கு, ஒருவேளை அவங்க ரிமாண்ட் பண்ணா அட்வொகேட்டா போய் நிக்கணுமே, எங்க இருக்காங்கன்னு பாக்கிறதுக்காக வண்டி பின்னாடி போனேன். எனக்கு அப்ப வந்து வளர்மதி வந்து வேளச்சேரியில 10 போலீஸ் வளைச்சிட்டாங்க. நாங்க கேட்க போனாங்க, 10 போலீஸ் சுத்தி நின்று இவங்க எதுக்கு அரெஸ்ட் பண்றீங்க, கலைஞ்சிடுறோம் இங்க இருந்துன்னு சொல்றேன். அவங்க உள்ள பக்கத்திலே மண்டபம் இருக்கு, மண்டபத்துல போடாம இந்த லைட்டை சுத்தி சிந்தாதிரிப்பேட்டை கொண்டு வந்து அங்க உள்ள வந்து ஃபுல்லா வந்து எல்லா கலர் ட்ரெஸ்ல, யாரும் யூனிஃபார்ம் கிடையாது, யாருக்கும் நேம் பேட்ச் கிடையாது. இந்த மேடம் மாதிரிதான் உள்ள வந்த மேடம் பாருங்க, இந்த பக்கம் உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கு நேம் பேட்ச் கிடையாது. நேம் பேட்சே இல்ல, அந்த சொந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் நேம் பேட்ச் கட்டி வைக்கிறாங்க. ஏசி வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து நேம் பேட்ச் வந்து அவங்க பேர் என்னன்னு சொன்னாங்க, அவங்க காயத்ரின்னு. என்ன அரெஸ்ட் பண்ணதுக்கு என்ன ரீசன்னே தெரியல. இவங்க அரெஸ்ட் பண்ணது ப்ரொடெஸ்ட்ல இருந்தாங்கன்னு சொன்னாங்க. வேன்ல கொண்டு போனாங்க, வர வழியில யூப்ராஜ் கையில வச்சான்னு சொல்லி மேல கை வச்சான்னு சொல்லி அங்க இருந்த லாயர்ஸ் எல்லாம் இவங்களை இறக்கி விட்டாங்க. இவங்க ப்ரொடெஸ்ட்ல இருந்தாங்கன்னு அரெஸ்ட் பண்ணாங்க. நான் ப்ரொடெஸ்டுக்கு வெளியில ஆதரவு கொடுத்துட்டு இருந்தேன். என்ன எதுக்கு அரெஸ்ட் பண்ணதே தெரியல, ரீசனே சொல்லல. எதுக்கு அரெஸ்ட் பண்ணீங்கன்னு சொல்லுங்கன்னு கேட்டுட்டு இருந்தேன் ரொம்ப நேரமா. எதுக்கு அரெஸ்ட்? இல்லீகல் டிடென்ஷன், கம்ப்ளீட்டா இல்லீகல். 2 மணிக்கு 2:30 மணிக்கு தூக்கிட்டு வந்து வைக்கிறாங்க. நம்ம பீப்புள் அங்க சேஃப்டியா இருக்காங்களா, அவங்க மேல கேஸ் போட்டிருக்காங்களான்னு பார்க்க போன லாயர். நான் அப்பவே சொல்றேன், நாங்க லாயருங்க, இவங்களுக்காக வந்திருக்கேன், நாங்க கூப்பிட்டு போறோம்னு சொல்றேன். என்னையே சேர்த்து இழுத்து அப்பவே என் இந்த கையை முடிச்சாங்க. அதே கையில திரும்ப வந்து அடிச்சு இந்த இடமெல்லாம் புறாண்டி வச்சு இவங்களை செஸ்ட் அடிச்சு இவங்களை வயிற்றுல முதச்சு இவங்க செஸ்ட் உள்ள கையை விட்டு எல்லாமே பண்ணாங்க. போட்டு முனையை குடிச்சு எடுத்து அடிச்சாங்க. 2 பேரையும் 20 பேரும் சேர்த்துட்டு மயங்கி இருக்காங்க. இவங்க எங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டு போகவே போறதில்லை, மயங்கி இருக்காங்க. எல்லா GHA அங்க இருந்து ராஜீவ் காந்தி எல்லா ஹாஸ்பிட்டலும் சுத்தியாச்சு. இவங்களுக்கு இவங்க கண்ணுக்கு இன்னும் ஹாஸ்பிட்டலே தெரியல. ரொம்ப நன்றிங்க, காலத்துக்கு கெஞ்சிட்டாங்க, ரொம்ப கெஞ்சிட்டாங்க, ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போங்கடே, அழுதுட்டோங்க. என்ன எஸ்ஐஆர் எதுக்கு அரசுனாலும் தெரியலங்க. இவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணதுக்கு அரசு இல்லைங்க. நான் எதுக்கு அரசு இந்த செகண்ட் வரைக்கும் சொல்ல இல்லீகல் டிடென்ஷன்ல உட்காந்துட்டு இருக்கேன் நானு. உங்களுக்கு நாங்க பேசுறதுதான் பிரச்சனை. நான் இப்ப இங்க பேசிட்டு இருக்கிறது பிரச்சனை. உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா நான் இங்க கால் வைக்கிறதா இல்ல பிரச்சனை. நான் ஓடியா போயிட்டு 4 பேர் நிக்கிறீங்கல்ல, நில்லுங்க, நீங்க நில்லுங்க. இதுக்குதாங்க 3 பேர் இருக்கீங்க, 6 பேரை கூப்பிட்டு வரீங்க. ஏன்னா ஏசியா இது ஏசி காரா இது இல்ல ஏசி போடல, டோர் ஓப்பன்ல இருக்கல. முதல்ல ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறேன்னு சொல்லுங்க, நான் உள்ள திரும்பி உட்காருங்க. மேடம் தள்ளி உட்காருங்க மேடம். கால் வச்சிருக்கும் போது கால்ல படுமா, வச்சிருக்கும் போது படுமா, படுற தள்ளாங்க படும். வாட்டர் கேன் இருக்கு.